இன்ஃபோசிஸ் கம்பெனில இருந்து ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ₹31 per ஷேர் வந்து டிவிடெண்டா கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து மே 25 வந்து வச்சிருக்காங்க. இதுக்கான பே அவுட் டேட் வந்து ஜூன் 12 அன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க. சோ அது வரைக்கும் நம்ம வந்து ரெக்கார்ட் டேட் இருக்கிற வரைக்கும் நம்ம எலிஜிபிள் தான். சோ அன்னைக்கான நாள்ல நம்ம ஷேர் வாங்கும் போது நம்ம இங்க டிவிடெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ₹31 per ஷேர் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிக்கு ரிசல்ட்ஸ் நல்லாவே இருந்துச்சு. நெட் ப்ராஃபிட் அப்புறம் ரெவன்யூ ரெண்டுமே வந்து சூப்பரா ஏறி இருந்துச்சு. ஏஐ பிசினஸ்ல இருந்து மட்டும் $2 பில்லியன் மேல ரெவன்யூ வந்து ஜெனரேட் பண்றாங்க. சோ மார்க்கெட்ல பிரஷர் இருந்தா கூட இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. செகண்ட் நியூஸா வந்து இருக்குது, ஜேஎல்ஆர் இந்தியா பிசினஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யூகேவோட இம்போர்ட்டட் அந்த ஒரு பிராண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து ரேஞ்ச் ரோவர்ல இருக்க பிராண்டோட பிரைஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ ஜேஎல்ஆர் இந்தியா தான் அது வந்து பண்றது. ஸோ இங்க இந்தியாவுக்கும் யூகேக்கும் நடுவில் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரேஞ்ச் ரோவர் எஸ்வி, ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் எஸ்வி, இந்த ரெண்டு வண்டியோட பிரைஸ் வந்து கட் பண்றாங்க. இது எல்லாமே யூகே இம்போர்ட் மாடலா வந்திருக்கு. இந்த ரெண்டு வண்டியோட பிரைஸ் வந்து கட் பண்றாங்க. அப் டு 75 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட் பண்றாங்க. 4 கோடி ரூபாய்க்கு மேல இருந்த ரேஞ்ச் ரோவர் எஸ்வி வண்டியை வந்து 3.5 கோடியா வந்து கொடுக்க போறாங்க. அடுத்தது ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் எஸ்வி வண்டி வந்து 2.75 கோடியா வந்து இருந்துச்சு. அங்க இருந்து இப்ப குறைச்சி 2.35 கோடியா வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வண்டியோட பிரைசஸ் எல்லாமே குறையுது. இங்க யூகே தாண்டி வேற கண்ட்ரீஸ்ல இருந்து மேக் பண்றாங்களா, அந்த வண்டியோட பிரைசஸ் எதுவும் குறைய போறது கிடையாது. அப்புறம் இந்தியாவிலே லோக்கலா மேனுஃபேக்சரிங் பண்ற அந்த ஒரு வண்டியோட பிரைஸ் எதுவும் குறைய போறது கிடையாது. இங்கே ரேஞ்ச் ரோவர் அப்புறம் டிஸ்கவரி இந்த மாதிரி வண்டி எல்லாம் வந்து தயாரிக்கிறாங்க. பட் ஆனா அந்த வண்டிலாம் பிரைஸ் எல்லாம் வந்து குறையல. இந்த ஒரு யூகே இம்போர்ட்டட் அந்த ஒரு வண்டி மட்டும் இப்போ பிரைஸ் வந்து குறைச்சிருக்காங்க. நொமுரா நிறுவனம் வந்து என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ப்ரிஃபர்டு பிளேயரா வந்து இவி ஸ்பேஸ்ல வந்து இருக்கிறது ஏத்தர் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20% இங்க அப்சைட் போறதுக்கான சான்சஸ் இருக்குதான் சொல்றாங்க. என்ன ரீசன்ஸ்ல வச்சு சொல்றாங்க அப்படின்னா, புது இஎல் பிளாட்ஃபார்ம் ஒன்று இங்க உருவாக்கிட்டு இருக்காங்க ஏத்தர் கம்பெனி. இதுல இருந்து 1 லட்சத்துல இருந்து 1,25,000 ரூபாய்ன்ற அந்த ஒரு ரேஞ்சில் வந்து மாஸ் இவி செக்மெண்ட் பிடிக்கிற மாதிரி ஒரு வண்டி வந்து தயாரிச்சு விற்க போறாங்க. இந்த ஒரு இடத்த வந்து டாமினேட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா 42,000 வண்டி பர் மந்த் வந்து இங்க தயாரிக்க போறாங்க. இது எல்லாமே ஏத்தர் கம்பெனியோட அந்த ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸா வந்து இருக்கு. இது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அலைன் ஆகுதுன்னும் போது இந்த கம்பெனி மார்க்கெட் ஷேர் வந்து இங்க இவி மார்க்கெட் ஷேர் வந்து 45% வரைக்கும் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குதா சொல்றாங்க. அதனால இங்க 20% வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்குதா நொமுரா நிறுவனம் வந்து ஃபீல் பண்றாங்க. சோ இவங்க சொல்ற மாதிரி ஏறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இருக்கு. பட் ஆனா இந்த டைம்ல காஸ்ட்லியா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். 300 அவுட்லெட்ஸ்ல இருந்து இப்போ வந்து 700 அவுட்லெட்ஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ எல்லாமே இங்க ஏத்துற கம்பெனி நல்லா சின்னதா இருக்கு. டாடா டெக்னாலஜி கம்பெனி வந்து நேத்திக்கான நாள்ல 9% வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி வந்து இன்னும் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. ஸோ ஏன் 9% ஏறிச்சு அப்படின்னா, Q4 ரிசல்ட்ஸ் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அந்த ரிசல்ட் சூப்பராகவே வந்து இருந்துச்சு. அதனால இந்த கம்பெனியோட ஷேர் வந்து ஏறி இருக்கு. இந்த கம்பெனியோட சிஓ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, growth வந்து எங்களுக்கு எப்படி நடக்குது அப்படின்னா, பிராட் பேஸ்ட் கிளைண்ட்ஸ் மூலமா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்க கிட்ட இருக்கிற எல்லா கிளைண்ட்ஸும் வந்து இங்க வந்து growth வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்ல இந்த growth வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்றாங்க இந்த கம்பெனியோட சிஓ. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸ்ட்ராங்கான ரிகவரி இருக்கு அப்படின்றத இண்டிகேட் பண்றதா இந்த இன்ஃபிளெக்ஷன் பாயிண்ட்ன்றதா இருக்கு. சோ இது வந்து இந்த கம்பெனில ஒரு அப்டேட்டா இருக்கு. டாடா பவர் வந்து பூட்டான்ல வந்து ஒரு ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் வந்து வச்சிருக்காங்க. அந்த ஒரு ப்ராஜெக்ட்கான ஃபண்டிங்க்கு $515 மில்லியன் ஃபண்டிங்க்கு வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டலா இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து $1.17 பில்லியன் வந்து இருக்க போகுது. அதுல $515 மில்லியன் மட்டும் இப்போ வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து அப்ரூவல் கொடுத்திருக்காங்க ஃபண்டிங் பண்றதுக்கு. சோ இது வந்து இந்தியாவுக்கு பூட்டானுக்கும் நடுவில் நடக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா வந்து இருக்கு. இதுல இந்தியாவோட பிசினஸ்ல டாடா பவர் வந்து போறாங்க. அவங்க 40% வந்து ஓன் பண்ண போறாங்க. பூட்டான்ல வந்து ட்ரக் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து இருக்கு. இவங்க 60% இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓன் பண்ண போறாங்க. இதுக்கான ஃபண்டிங் எல்லாமே நம்ம டாடா பவர் வந்து மேக்ஸிமம் வந்து பாத்துக்க போறாங்க. சோ இந்த ஒரு ஃபண்டிங் வந்து பண்ணிட்டு இங்க இருந்து மட்டுமே 4500 ஜிகாவாட் வந்து ஆனுவலி வந்து பவர் ஜெனரேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 80% ஆஃப் அந்த பவர் ஜெனரேஷன் நடக்குது பாத்தீங்களா, அதை வந்து இந்தியாவுக்கு தான் எக்ஸ்போர்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தியாவோட அந்த ஒரு பவர் டிமாண்ட் வந்து இருக்குது நல்லாவே தெரியுது. ஸோ அதை பூர்த்தி பண்ற விதமா இது வந்து இருக்க போகுது. ஸோ இது இந்தியாவுக்கு பூட்டானுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சூப்பரா வந்து இருக்கு. டாடா பவர் இந்த ஒரு அப்கிரேட் நடக்குது நல்லாவே இருக்கு. சன்ஃபார்மா கம்பெனி ஆர்கனான் கம்பெனி வந்து வாங்க போறதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய டீலா வந்து இருக்கு. இது எப்படி அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா, காஸ்ட் வந்து தேவைப்படுது. இதுக்கு இங்க வந்து 3 விதமான அந்த ஒரு ஃபண்ட் ரைசிங் வந்து பண்ண போறாங்க. ஒன்னு வந்து இன்டர்னலாவே வந்து கேஷ் வந்து ஜென்ரேட் பண்ண போறாங்க. அடுத்ததான் இங்க பாண்ட்ஸ் மூலமா வந்து ரைஸ் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஆஃப்ஷோர் லோன்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஆஃப்ஷோர் லோன்ஸ்ல மட்டுமே $3 பில்லியன் மேல வந்து திரட்டுற பிளான்ல வந்து இருக்காங்க. அப்புறம் இந்த பாண்ட்ஸ் பொறுத்தளவுல ஆர்கனானோட பாண்ட் ஹோல்டர்ஸ் வந்து இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த பாண்ட் ஸ்வாப் வந்து நடக்க போதான் வந்து சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே டைரக்டா சன்ஃபார்மோட டெப்டுக்குள்ள வந்து வந்துடும். இதை தாண்டி ஈரோ டினாமினேட்டட் பாண்ட்ஸ் வந்து இருக்கு. இதே வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. இது வந்து பெட்டரான கிரெடிட் ரேட்டிங்கோட வந்து வரப்போகுது. ஸோ இது எல்லாமே பண்ணி இந்த ஒரு ஆர்கனான் கம்பெனி வந்து வாங்குறதுக்கான பிளான்ல சன்ஃபார்மா கம்பெனி ஃபுல் ஃபோக்கஸ்ல வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இதை தாண்டி ஜேபி மார்கன், அப்புறம் சிட்டி குரூப், அப்புறம் எம்இஎஃப்ஜி இவங்க எல்லாருமே பேக் எண்ட்ல வந்து சப்போர்ட் பண்றாங்க இந்த ஒரு ஃபண்டிங் பண்றதுக்கு. ஸோ எல்லாமே நல்ல சேனதா இருக்கு சன்ஃபார்மா கம்பெனிக்கு. இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ஆப்டிமம் ஹெல்த்கேர் ஐடி கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ண போதா சொல்லியிருந்தாங்க. அந்த அக்விசிஷன் இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிட்டதா சொல்றாங்க. இது மூலமா இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன மாதிரியான பிளஸா இருக்கும், ஹெல்த்கேர் செக்மெண்ட்ல அவங்களை வந்து அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஹெல்த் கேர்ல வந்து இன்ஃபோசிஸோட டாப்பஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்புறம் இன்ஃபோசிஸோட கோபால்ட் என்ற கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, இங்க ஹெல்த் கேர்ல வந்து அடுத்த லெவல் ஃபோக்கஸ் வந்து எடுத்துட்டு போக முடியும். ஹெல்த் கேர்லயும் ஏஐ வந்து எடுத்துட்டு வர முடியும். ஸோ அப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னும் போது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேஷனா ஹெல்த் கேர் செக்மெண்ட் வந்து வரும். அது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்கோட சீனியர் மேனேஜ்மெண்ட் பர்சனல்ல வந்து நிறைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு. இது எல்லாமே இந்த ரெகுலேட்டரியோட அந்த ஒரு அலைன் ஆகிற மாதிரியான ஒரு சேஞ்சஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இவங்க வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பண்ற போற பிளான் இருந்தாங்களே,
அது கூட அலைன் ஆகிற மாதிரியான சேஞ்சஸ் வந்து பண்ணிருக்கதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து மாத்திருக்காங்க. சிஎஃப்ஓ, சிஆர்ஓ, சிஐஓ, சிஹெச்ஆர்ஓ, அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் ஹெட்ஸ் நிறைய பேர் வந்து இங்க பாத்தீங்கன்னா மாத்திருக்காங்க. சோ இது எல்லாமே மாத்ததுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, கோரான ஏரியாஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. ஃபினான்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், ரிஸ்க் ஏரியா, இது எல்லாமே கோரான ஏரியா. இந்த கம்பெனியோட ஆல்ரெடி இருந்த அந்த சீனியர் மேனேஜ்மெண்ட்ல இருப்பாங்களா, அதுல வந்து 5 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரோல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஆள் வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து ஆயிருக்காரு. சோ புதுசாவே இந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சரே வந்து மாறி இருக்கு. சோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா வந்து மாறி இருக்கு. லார்சன் டியூப்ரோ கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிசல்ட்ஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 3% வந்து டிராப் ஆயிருக்கு. 5000 கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணிருக்காங்க. பட் ஆனா 3% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது லாஸ்ட் இயர் வந்து எக்ஸெப்ஷனல் கெயின் வந்து இருந்துச்சு. இந்த வருஷம் அது வந்து கிடையாது. அதனால இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து டிராப் ஆயிருக்கு. பட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல சூப்பரா வந்து அப்ப இருக்கு. 65% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூ வந்து 11% வந்து ஏறி இருக்கு. ஆர்டர் இன்ஃப்ளோவும் வந்து நல்லா இருக்கு. Q4 ஆர்டர் இன்ஃப்ளோ மட்டும் 89,000 கோடி ரூபாய் கிட்ட வந்து வச்சிருக்காங்க. அதுல 67% வந்து இன்டர்நேஷனல் ஒரு ஆர்டர்ஸா வந்திருக்கு. இந்த கம்பெனிக்கு இது ஒரு நல்ல சைனா இருக்கு. டோட்டல் ஆர்டர் புக்குமே 7.4 லட்சம் கோடி ரூபாய்க்கு வச்சிருக்காங்க. இது 28% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து அப்பா இருக்கு. எபிட்டா எப்பா இருக்கு. பட் ஆனா மார்ஜின் கொஞ்சம் பிரஷர் வந்து இருக்கு. 38 ரூபாய் per share வந்து டிவிடெண்டா வந்து கொடுக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. லார்சன் டியூப்ரோட மார்ஜின் கைடன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காங்க. 8.5 வந்து வச்சிருந்தாங்க. 8.3 தான் வந்து உங்க மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மார்ஜினுமே வந்து கம்மியா இருக்கு. அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட இப்போ வந்து கம்மியா இருக்கு. அண்ட் தென் இவங்களோட ஃபினான்ஷியல் 2027 8.3 மார்ஜின் வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஏன் மார்ஜின் எல்லாமே பிரஷர்ல இருக்கு அப்படின்னா, டைரக்டா வந்து இந்த ஒரு வார் இம்பாக்ட் வந்து நடக்கலாம் கூட இன்டைரக்டா வந்து சப்ளை செயின் டிஸ்டர்பன்ஸ் நடந்து இங்க வந்து ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் வந்து ஏத்தி இருக்கு. இதனால வந்து இன்டைரக்டான இம்பாக்ட் வந்து இருக்கு. இந்த கம்பெனியோட லக்ஷயா பிளான் வந்து தெரியும். 2031 நடக்க போற அந்த லக்ஷயா பிளான். இதுல வந்து டார்கெட் வந்து ரெவன்யூ எவ்வளவு அப்படின்னா 5.8 லட்சம் கோடியா ரெவன்யூ வந்து இருக்கணும். அதுதான் இந்த டார்கெட். இது வந்து 10ல இருந்து 15% CAGR growthல வந்து மூவ் பண்ணாதான், அதாவது growth வைஸ்லயும் சரி, அந்த ஆர்டர்ஸ் பிடிக்கிறதும் சரி, அது எல்லாத்தையும் க்ரோ பண்ணால்தான் இந்த ஒரு சாத்தியம் வந்து நடக்க போகுது. சோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பரா இருக்கு. 42% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து ஃபிளாட்டா இருந்தாலும் கூட இயர் ஆன் இயர் பேசிஸ்ல சூப்பரா வந்து ஏறி இருக்கு. ரெவன்யூமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. 29% ரெவன்யூ வந்து இருக்கு. ஆட்டோ பிளஸ் எஸ்யூவி டிமாண்ட் சூப்பரா வந்து இருக்கு. ஆட்டோவை பொறுத்தவரை 21%, எஸ்யூவியை பொறுத்தவரை 24% வந்து ஏறி இருக்கு. மார்க்கெட் ஷேர் எஸ்யூவில் வந்து டாமினேட் வந்து பண்றாங்க. ஆட்டோலயும் வந்து ஓரளவுக்கு வந்து டாமினேட் வந்து பண்றாங்க. அதுக்கு அடுத்ததான் ஃபார்மிங் செக்டர்ல 36% வந்து ஏறி இருக்கு. டோட்டல் மார்க்கெட் ஷேர் 42% வந்து டாமினேட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோ செக்டரோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 49%, சர்வீஸ் செக்மெண்டோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 60% மேல வந்து ஏறி இருக்கு. இது இந்த கம்பெனில ஒரு நல்ல சைனா இருக்கு. சர்வீஸ் செக்மெண்ட் வந்து ஏறது. சோ இந்த கம்பெனி ஃபைனல் டிவிடெண்டா 33 ரூபாய் per share வந்து கொடுத்திருக்காங்க. இப்பதான் இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ இது ஒரு நல்ல சான்ஸா வந்து இருக்கு. இந்த டைம்லயே கன்சிடர் பண்றதுக்கு. ஹீரோ மோட்டோகார்ப் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 26% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா 15% வந்து ஏறி இருக்கு நெட் ப்ராஃபிட். அண்ட் தென் ரெவன்யூ வந்து 30% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. எபிட்டா 31%, மார்ஜின் வந்து ஸ்லைட்டா இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட growthல வந்து பார்க்கும்போது என்ட்ரி லெவல் செக்மெண்ட் மட்டும் கொஞ்சம் வந்து ரிவைவல் வந்து ஆயிட்டு இருக்கு. மத்தபடி growth ஏரியாவா வந்து 100ல இருந்து 125 சிசி வந்து நல்ல ஒரு growth ஏரியாவா இருக்கு. பிரீமியம் மாடலும் நல்ல ஒரு growth ஏரியாவா வந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிசல்ட் ஓவராலா நல்லா இருக்கு. டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 75 ரூபாய் per share வந்து டிவிடெண்டா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனில ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. கோஃபார்ஜ் கம்பெனியோட Q4 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ரிசல்ட் சூப்பராவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 145% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ் வந்து ஏறி இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படின்னா 134% வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் ரெவன்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல வந்து 5.5% வந்து ஏறி இருக்கு. எபிட்டா மார்ஜினும் சூப்பரா வந்து மெயின்டைன் பண்றாங்க. மார்ஜினும் இந்த கம்பெனிக்கு வந்து நல்லா இருக்கு. எபிட்டும் வந்து நல்லா இருக்கு. டீல் புக்கிங்காவும் நல்லா வந்து வச்சிருக்காங்க. $648 மில்லியன் புக்கிங் வந்து வச்சிருக்காங்க. அதுல 5 பெரிய டீல்ஸ் வந்து சைன் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓவரால் Q4 ரிசல்ட்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. இதுல இருந்தா ஓவரால் Q4 ரிசல்ட்ஸ் அப்புறம் இந்த ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கான அப்டேட்ஸா வந்து இருக்கு. இப்போ நம்ம வார் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து அஃபென்சிவான ஸ்பேஸ்ல இருந்து இப்போ வந்து நெகோசியேஷன் பிளஸ் வந்து டிஃபென்சிவான ஸ்பேஸ் வந்து மூவ் ஆகதான் வந்து சொல்றாங்க. வார் வந்து அடுத்த லெவல் வந்து போயிட்டே இருக்கும்போது அஃபென்சிவ் ஸ்பேஸ்ல வந்து இருந்தாங்க. அந்த ஒரு ஃபேஸ்ல இருந்து இப்போ வந்து கம்மி பண்ணிருக்காங்க இங்க யூஎஸ் கவர்மெண்ட். ஏன் அப்படின்னா இப்போ வந்து வார் வந்து அடுத்த லெவல் எடுத்து போறதுக்கான பிளான் வந்து கிடையாது. ஸோ இங்க வந்து யூஏஇ கவர்மெண்ட் வந்து இங்க அதிகமான ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல பிளான் வந்து எடுக்கும்போது ஈரான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மிசைல் ட்ரோன்ஸ் மூலமா அந்த ஒரு மேஜரான அந்த ஒரு ஆயில் ஹப் இருக்கும் பாத்தீங்கன்னா யூஏஇல அதை வந்து அட்டாக் பண்ணாங்க. ஸோ நீங்க வந்து ஆயில் வந்து லிமிட்டுக்கு மேல வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அட்டாக் வந்து பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து யூஎஸ்ல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நெகோசியேஷன்ஸ்க்கு வந்து இங்க ஈரான் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஈரான் சைட்ல வந்து 14 பாயிண்ட்ஸ் ஆஃப் பீஸ் வந்து இங்க வந்து நெகோசியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஓகேன்னு சொல்லும் போது ஈரான் கவர்மெண்ட் வந்து இது எல்லாமே ஒத்துப்பாங்க. அது ஓகே இல்லைன்னு சொல்லும் போது இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல நடக்கிற அந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்க போகுது. ஸோ என்னதான் இருந்தாலும் டெம்பரரியா ஒரு ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்குல. யூஎஸ் கவர்மெண்ட் வந்து திரும்ப வந்து தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, இப்போ வந்து அஃபென்சிவான ஸ்பேஸ்ல வந்து கிடையாது, டிஃபென்சிவ் பிளஸ் வந்து எங்கேஜேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால பிரெண்ட் க்ரூட் வந்து $108 per barrel கீழே வந்து இறங்கி இருக்கு. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. ஸோ ஓவராலா இப்போதைக்கு குளோபல் மார்க்கெட்டே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் மிக்சடா தான் வந்து இருக்கு. நம்மளோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு அதனால கொஞ்சம் பிளஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் தென் குளோபல் மார்க்கெட்டுமே கொஞ்சம் வந்து பிளஸ் தான் வந்து இருக்கு. ஆனால் நம்மளோட மார்க்கெட்டுமே கொஞ்சம் பிளஸ் தான் ஓப்பன் ஆகும். பின்னாடி இருக்க ரீசன் வந்து வார் வந்து கொஞ்சம் முடிவுக்கு வரும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் டெம்பரரி ஒரு ரிலீஃப் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் க்ரூடோட பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. இது எல்லாமே ஒரு மேஜரான இம்பாக்டா இருக்கு. இதை தாண்டி எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா 3000 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. டிஎஸ் வந்து 2500 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நல்ல அப்டேட்டா இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னலுமே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ ஓவராலா இதெல்லாம் தான் இன்னைக்கான இருக்கிற மார்க்கெட் அப்டேட்டா இருக்கு. அடுத்த நியூஸ் வந்து சந்திப்போம். பாய்.